तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். நாம் யாரிடமும் மறந்தும் கூட சொல்லக்கூடாத ரகசியங்கள், அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். நம் வாழ்வில் நடக்கும் சில விஷயங்களையும் நாம் செய்யும் சில செயல்களையும் மற்றவங்கள்ட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடாது. அப்படி பகிர்ந்து கொள்வதனால் அந்த செயலின் மூலம் நாம் பெரும் பலனை நம்மால் முழுமையாக அடைய முடியாது. அப்படி நாம் எதையெல்லாம் வெளியில் சொல்லக்கூடாது என்பதை நாம் முன்னோர்கள் கூறிய பொதுவான விஷயங்களையும் நாம் பார்க்க போகிறோம். நாம் மற்றவங்களுக்கு செய்யும் தான தர்ம செயல்களை பற்றி அடுத்தவங்கள்ட்ட கூறக்கூடாது. நீங்கள் செய்யும் தானம் அடுத்தவங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும் என்ற நல்ல எண்ணத்தில் கூட வெளியே சொல்லக்கூடாது. வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாது என்பாங்க. அடுத்தவங்களுக்கு தெரியலாமா? அப்படி வெளியே சொல்வதன் மூலம் நீங்கள் செய்த பயனை உங்களால் முழுமையாக அடைய முடியாது என்பது உண்மை. நம் வீட்டில் எவ்வளவுதான் கஷ்டங்கள் இருந்தாலும் அதை நாம் நெருங்கிய நண்பர்களிடமோ அல்லது உறவினரிடமோ சொல்லக்கூடாது. முடிஞ்ச வரை நம் கஷ்டங்களை நாமே சரி செய்து கொள்ள முயற்சி செய்ய வேணும். வீட்டில் நாம் இறைவனுக்காக செய்யும் பூஜைகளை பற்றியும் கோயிலுக்கு சென்று வந்த அனுபவங்களை பற்றியும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. இவை கடவுள் நமக்காக ஏற்படுத்தி கொடுத்த நிகழ்வுகள். இதை நம் மனசுக்குள் தான் வைத்து கொள்ள வேண்டும். நம் உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாம் மற்றவங்கள்ட்ட சொல்லும் பொழுது எதிர்மறை ஆற்றல் உருவாகும் என்ற கருத்து உள்ளது. இதனால் உடல்நிலை பற்றிய ரகசியங்களை யாரிடமும் கூற வேண்டாம். நாம் அனைவருக்கும் அவரவர் விருப்பத்துக்கு ஏற்றபடி லட்சியங்களை வச்சிருக்கிறோம். அந்த லட்சியத்தின் குறிக்கோளை நாம் அடைந்து வெற்றி பெறும் வரை அதை வெளியில் யார்ட்டையும் சொல்லக்கூடாது. உங்கள் லட்சியம் என்ன என்று யாராவது கேட்டால் கூட உங்கள் உண்மையான லட்சியத்தை வெளியில் சொல்லாமல் வேறு ஒன்றை மாற்றி சொல்வது தவறில்லை. நம்முடைய குடும்ப பிரச்சனைகள்லாம் நம் வீட்டின் படியை விட்டு வெளியே தாண்டி போகக்கூடாது. நம் வீட்டுக்கு விலை உயர்ந்த பொருட்கள் ஏதாவது வாங்க வேண்டும் என்றால் அதை பற்றி யாரிடமும் வெளியே சொல்லக்கூடாது. இவங்க மட்டும் எப்படி இவ்வளவு மதிப்பான பொருள்களை வாங்க முடிகிறது என்று மற்றவங்க நினைக்கும் கண் திருஷ்டியானது அவ்வளவு நல்லதல்ல. இப்படிப்பட்ட பொதுவான விஷயங்களை நாம் இலைமறை காய்மறை போல மறைத்து இந்த உலகத்தில் வாழ வேண்டியிருக்குது. நாம் இழந்த செல்வ செழிப்பை மற்றவங்கள்ட்ட சொல்லக்கூடாது. நமது சொந்த வாழ்வில் நடந்த சோக ரகசியங்கள் ரகசியமாகத்தான் இருக்கணும். கணவனின் நடத்தை பற்றி மனைவியும், மனைவியின் நடத்தை பற்றி கணவனும் வெளியில் யார்ட்டையும் சொல்லக்கூடாது. அவங்களது பிரச்சனையை அவங்களுக்குள்ளேயே தீர்த்து கொள்வது நல்லது. ஒரு கீழ்த்தரமான மனிதன் வாயிலிருந்து வரும் சொற்களை பற்றியும் நமக்கு நடந்த இழிவான சம்பவங்களை பற்றியும் வெளியில் யார்ட்டையும் பகிரக்கூடாது. இவையெல்லாம் பின்பற்றுறவங்களாம் இந்த உலகத்தில் சிறந்த மனிதர்களாக போற்றப்படுவாங்க. அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது விருச்சிக ராசியை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். விசாகம் 4ஆம் பாதம். அதை பற்றி நாம் பார்க்கும் பொழுது சூழ்நிலையை அறிந்து அதற்கேற்ப வாழ்ந்து வரும் உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டமான மாதம்தான். குருவுடன் உங்கள் ராசிநாதன் ஆகஸ்ட் 26 வரை இணைந்து சஞ்சரிக்கிறதுனால இதுவரை உங்களுக்கு இருந்த சங்கடங்கள்லாம் விலக போகுது. வாழ்க்கையில் எதிர்பார்த்த வளர்ச்சியை அடைவீங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கும். திருமண வயதினருக்கு வரன் வரும். சூரியன் ஆட்சியாக சஞ்சரிக்கிறதுனால வேலை தேடி வந்தவங்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும்.
புதிய தொழில்நுட்ப தொடங்கும் முயற்சியில் நிறைவேறும். பணியாளர்கள் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். லாபம் பல வழிகளிலும் வரும். உத்தியோகம், தொழில், வியாபாரம் போன்றவற்றில் ஈடுபடுறவங்களின் விருப்பம் பூர்த்தியாகும். செல்வமும் செல்வாக்கும் தோன்றும். எதிர்காலத்துக்குரிய பாதை தெரியும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனையெல்லாம் முடிவுக்கு வரும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கையெல்லாம் சேரும். பெண்களுக்கு குடும்பத்தில் மதிப்பு அதிகரிக்கும். செய்து வரும் தொழில் முன்னேற்றம் அடையும். பார்த்து வரும் வேலையில் உயர்வு தோன்றும். கணவருடன் இணக்கமான நிலை ஏற்படும். சகோதரர்கள் ஒத்துழைப்புடன் சில வேலைகளில் லாபம் உண்டாகும். மாணவர்களுக்கு மாதத்தின் முற்பகுதியில் படிப்பில் கவனம் சிதறினாலும் பிற்பகுதியில் அக்கறை அதிகரிக்கும். பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது திருச்செந்தூர் முருகனை வழிபட வளம் உண்டாகும். அடுத்தபடியாக நான் பார்க்க போகிறது அனுஷத்தை பற்றி தான். எதிலும் நீதி நியாயம் என பார்த்து வாழ்ந்து வரும் உங்களுக்கு இந்த மாதம் விருப்பங்கள் நிறைவேறும் மாதம்தான். உங்களை நெருக்கடிக்கு ஆளாக்கி வந்த நட்சத்திரநாதன் சனி மகரமடைந்திருப்பதால் சங்கடங்கள்லாம் விலக ஆரம்பிக்கும். உடல்நிலை சீராகும். துணிச்சலாக செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீங்க. உங்கள் சந்தோஷத்திற்கு ஏற்பட்ட தடை விலகும். குருவின் பார்வை ராசிக்கு நேரடியாக உண்டாவதால் செல்வாக்கு உயரும். பொருளாதார நிலை உயரும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடந்தேறும். கேது சஞ்சரிப்பதுடன் குருவின் பார்வையும் கிடைக்கிறதுனால வருமானம் உயரும். ஆன்மீகவாதிகள் செல்வாக்கினை அடைவர். வெளிநாட்டு தொடர்புகள் ஆதாயத்தை வழங்கும். விவாகரத்து பெற்றவங்களுக்கு, துணையை இழந்தவங்களுக்கும் மறுமணத்துக்குரிய முயற்சியெலாம் வெற்றியாகும். ஜீவனஸ்தானத்தில் சூரியன் ஆட்சியாக சஞ்சரிக்கிறதுனால வேலைக்காக மேற்கொண்ட முயற்சிகள் வெற்றியில் முடியும். அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பெல்லாம் வரும். வித்யாகாரகன் புதனால் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். ராசிநாதனாக 27 முதல் மறைவு பெறுவதால் விவசாயிகளின் விளைச்சலில் கவனம் செலுத்துவது அவசியம். காவல்துறை, இராணுவம், மீட்பு பணிகளில் ஈடுபடுறவங்க பணிகளில் விழிப்புடன் செயல்படுவது அவசியம். பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது குரு பகவானை வழிபட நன்மை உண்டாகும். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது கேட்டை. ஒவ்வொரு முறையும் வெற்றி பெறும் உங்களுக்கு இந்த மாதம் வெற்றிக்கான மாதம்தான். உங்கள் ராசிநாதனுடன் குருவுடன் சப்தம ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால மண்ணை தொட்டாலும் பொன்னாகும். சிறிய முயற்சியில் பெரிய லாபம் கிடைக்கும். வாழ்க்கையில் இருந்த சங்கடம் எல்லாம் விலகும். சந்தோஷம் அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்த்த புதிய பாதையெல்லாம் தெரியும். தம்பதியரிடையே இருந்த சங்கடம் விலகும். ஒரு சிலருக்கு திருமணம் நடக்கும். செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் மறைந்தாலும் குரு வழங்கும் யோக பலன்கள் தொடரும். உங்கள் ஜீவனாதிபதி ஆட்சியாக சஞ்சரிக்கிறதுனால தொழில் உத்தியோகத்தில் முன்னேற்றம் ஏற்படும். வேலை தேடியவங்களுக்கு தகுதிக்குரிய வேலை கிடைக்கும். அரசியல்வாதிகள் செல்வாக்கு உயரும். புதிய தொழில் தொடங்க எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். மாதத்தின் முற்பகுதியில் சுக்கிரனால் நன்மைகளை வழங்க முடியாமல் போனாலும் ஆகஸ்ட் 26 முதல் கனவு நனவாகும். பொன்பொருள் சேரும். புதன் பகவானின் சஞ்சார நிலை மாதம் முழுவதும் சாதகமாக இருக்கிறதுனால கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது பெருமாளை வழிபட வாழ்வில் வளம் உண்டாகும். இதுவரைக்கும் நாம் பார்த்தது விருச்சிக ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.